Hi, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. In the class நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். So we are going to discuss very interesting topic in English. அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? ரைட். இன்னைக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா I am going to teach you two important and confusing prepositions in English. Okay, so நான் ரெண்டு வார்த்தைகள் அது prepositions அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதை பத்தி நான் டீடைலா சொல்லிக் கொடுக்க போறேன். அது எங்க பயன்படுத்தணும், ஓகே, அதுக்கு என்ன மீனிங், அதெல்லாம் நான் தெளிவா சொல்லிக் கொடுக்க போறேன். So don't skip the video. Okay, so வீடியோ முடியும் போது நான் என்ன கொஸ்டின் இதுல இருந்து கேட்டாலும் நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு இது ஈஸியா இருக்கும் இந்த டாபிக். ஓகே, so அது என்ன வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா by, இன்னொன்னு வந்து until. Okay, by and until, by versus until. So the difference between by and until இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா until அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல வந்து until அப்படிங்கிற வார்த்தையை நம்ம until அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா till அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்க இப்ப என்கிட்ட கேட்கலாம், செந்தில் சார் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் until and till அப்படின்னு கேட்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ until அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மலான சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம். ஃபார்மலான சிச்சுவேஷன்ல நம்ம வந்து எழுதும் போது, இங்கிலீஷ் எழுதும் போது, ஒரு இமெயில்ல யூஸ் பண்ணும் போது, இல்லை நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்ல பேசும்போது கொஞ்சம் ஃபார்மலா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம until யூஸ் பண்ணலாம். ஸோ till அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷுவல் சிச்சுவேஷன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, ஓகே, வீட்டுல பேசும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிச்சுவேஷன் ஆர் ஈவெண்ட், ஓகே, ஒரு சிச்சுவேஷன் அல்லது வந்து ஈவெண்ட் வந்து பாத்தீங்க, ஈவெண்ட் அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். will continue up to a certain time. ஓகே, ஸோ ஒரு ஈவெண்ட் அப்படின்னா வந்து ஒரு நிகழ்ச்சி, சிச்சுவேஷன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது, பட் அந்த விஷயம் வந்து பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் அது வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ until இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான், இது வரைக்கும் அல்லது அது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? ஸோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். சிச்சுவேஷன் ஆர் ஈவெண்ட் will கண்டினியூ ஆகும் அப் டு அ செர்டைன் டைம், ஒரு டைம் வரைக்கும் அது வந்து கண்டினியூ ஆகும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஐ ஒர்க்டு, ஓகே, ஐ ஒர்க்டுனா வந்து பாஸ்ட் டென்ஸ், நான் வேலை செய்தேன் அப்படின்னு அர்த்தம். blank 8 PM, 8 மணி வரைக்கும் நான் வேலை செஞ்சேன். இங்க பாருங்களேன், இப்போ ஐ ஒர்க்ட் 8 PM அப்படின்னா யாருக்குமே புரியாது. நான் 8 மணி வரைக்கும் நான் வேலை செஞ்சேன். வேலை எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? மேபி காலையில 9:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கலாம், இல்ல மத்தியானம் 12 o'clock ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், இல்ல மத்தியானம் 2 o'clock ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், எப்பனாலும் ஆரம்பிச்சிருக்கலாம். பட் நான் எப்ப வரைக்கும் வேலை செஞ்சேன்? 8 PM வரைக்கும் வேலை செஞ்சேன். ஸோ இதுதான் வந்து அந்த பாயிண்ட். ஓகே, கண்டினியூ அப் டு அ செர்டைன் டைம், இதுதான் அந்த டைம். ஸோ நான் வேலை செய்தேன், ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கேன், நான் வேலை பண்ணியிருக்கேன், எது வரைக்கும்? 8 PM வரைக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? until. ஓகே, I worked until 8 PM அப்படின்னு அர்த்தம், நான் 8 மணி வரைக்கும் நான் வேலை செய்தேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, ஸோ இதான் வந்து சிச்சுவேஷன் அல்லது ஈவெண்ட் அப்படிங்கிறது இதுதான், வேலை செய்யறது, ஒரு ஆக்ஷன். ஓகே, சிச்சுவேஷன் ஆர் ஈவெண்ட்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு செயல். ஓகே, ஆக்ஷன், பர்டிகுலர் ஆக்ஷன் will continue up to a certain time period. ஓகே, certain time period கூட நம்ம சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I can use his car blank 6 PM. இதுக்கு முதல்ல என்ன அர்த்தம்? I can use அப்படின்னா என்னால் பயன்படுத்த முடியும் அப்படின்னு அர்த்தம். என்னால பயன்படுத்த முடியும் எதை? his car, அவனுடைய காரை. I can use his car, என்னால அவனோட காரை பயன்படுத்த முடியும். எப்ப வரைக்கும்? சாயந்தரம், ஈவினிங் 6 மணி வரைக்கும் என்னால பயன்படுத்த முடியும். பட் அதுக்கப்புறம் என்னால பயன்படுத்த முடியாது, நான் திரும்ப அந்த காரை அவங்ககிட்ட கொடுத்துடணும். ஓகே, அப்ப இந்த பிளாங்க்ல என்ன வரும்? கமெண்ட்ல சொல்லுங்க. I can use his car until 6 PM. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? 6 மணி வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா இருக்கா? ஓகே, சோ இந்த 6 o'clock மேல அந்த விஷயத்தை நம்மளால பயன்படுத்த முடியாது.
ஓகே, அதை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நான் திரும்ப கொடுத்துடணும். ஈஸியா இருக்கா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? So இதுல இருந்து I'm going to give you some examples and then I'm going to teach you the preposition by. Okay, let's see some more examples for until. Okay, so இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு blank வச்சு நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ரெண்டு தமிழ் சென்டென்சஸ் இருக்கு, இது நம்ம இங்கிலீஷ்ல வந்து மாத்தலாம். So first வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். We have to wait. Okay, we have to wait. So have to அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். So we have to wait னா நாங்கள் காத்திருக்கணும், நாங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். blank 3 PM அப்படின்னு இருக்கு, நாங்க வந்து 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும், நாங்க 3 மணி வரைக்கும் காத்திருக்கணும். ஸோ 3 மணி வரைக்கும் அதுதான் வந்து அந்த certain டைம். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அப்ப இங்க என்ன வரும்? until. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து untilக்கு பதிலா நீங்க till அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, we have to wait till 3 PM அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். அந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னேன், இது வந்து ஃபார்மலா இருக்கும், ரொம்ப ஃபார்மல் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம். till அப்படிங்கிறது இன்ஃபார்மல் ஆர் கேஷுவல் சிச்சுவேஷன்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆஃபீஸ்ல பேசுறோம், ரொம்ப ஃபார்மலா பேசணும் அப்படின்னா you have to use the word until. Okay, so if you are talking with your friends then you can use the word till. Okay, but both are correct, ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட், அவர்கள் நடு இரவு வரைக்கும் வேலை செய்தார்கள். ஃபர்ஸ்ட் வந்து அவர்கள் வேலை செய்தார்கள், அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் தான் இது இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து பாஸ்ட், முடிஞ்ச விஷயம். ஸோ அவர்கள் வேலை செய்தார்கள், சப்ஜெக்ட் வந்து அவர்கள், தே. வேலை செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஒர்க். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஒர்க்டு. ஓகே, தே ஒர்க்ட், அவர்கள் வேலை செய்தார்கள். நடு இரவு வரைக்கும், வரைக்கும் அப்படின்னு இருக்கு, ஸோ நடுராத்திரி வரைக்கும் அந்த செயல் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. ஓகே, ஸோ வரைக்கும் அப்படின்னா until. until நடு இரவு, அதை எப்படி சொல்லுவீங்க? மிட் நைட். ரீட் பண்ணி பாருங்க. they worked until midnight, அவங்க நடுராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சாங்க. ஓகே, அல்லது இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்? they worked till midnight. ஓகே, நெக்ஸ்ட், நான் மதியம் 2 மணி வரை இங்கே இருப்பேன். நான் மதியானம் 2 மணி வரைக்கும் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இருப்பேன் அப்படிங்கறது எப்படி சொல்லலாம்? இருப்பேன் அப்படின்னா ஃபியூச்சரை குறிக்குது. ஓகே, ஃபியூச்சர். ஸோ நான் அப்படின்னா ஐ, இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வில் பி யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இருப்பேன், ஐ வில் பி. இங்கே அதை எப்படி சொல்லுவீங்க? ஹியர். மதியம் 2 மணி வரை அப்படின்னு இருக்கு, ஸோ மதியம் 2 மணி வரை, வரை அப்படின்னா என்னது? until 2 PM. மதியம் 2 மணி 2 PM சொல்லிக்கலாம். ஸோ I'll be here until 2 PM. I'll be here until 2 PM. நான் மதியானம் 2 மணி வரைக்கும் இருப்பேன். சிம்பிளா இருக்கா? ஸோ until till பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நான் உங்களுக்கு பை எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதுக்கான டெஃபினிஷனும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, பை. ஓகே, இதை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு எங்க மீனிங் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். something will happen. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஓகே, நடக்கும். before or at a certain time. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு டைமுக்கு முன்னாடி வரைக்கும் நடக்கும் அல்லது அந்த டைம் வரைக்கும் நடக்கும். ஓகே, before or at a certain time. at அப்படின்னா எக்ஸாக்டா அந்த டைம், பிஃபோர் அப்படின்னா அந்த டைமுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். சம்திங் வில் ஹேப்பன். எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஐ வில் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். நான் என்னோட ஹோம்ஒர்க்கை முடிப்பேன். ஓகே, நான் என்னோட ஹோம்ஒர்க்கை முடிப்பேன் blank 4 PM அப்படின்னு இருக்கு. நான் என்னோட ஹோம்ஒர்க்கை 4 மணிக்குள்ள முடிப்பேன் by 4 PM. இப்போ இதுக்கான மீனிங் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் பாருங்க. ஐ வில் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ சம்திங் அப்படிங்கிறது என்னன்னா என்னோட ஹோம்ஒர்க்கை முடிக்கிறது தான். ஸோ அது அந்த ஹோம்ஒர்க் எழுதிட்டே இருப்பேன் நான். ஸோ ஒரு விஷயம் ஹேப்பன், நடந்துட்டே இருக்கும். ஓகே, சம்திங் வில் ஹேப்பன் பிஃபோர் ஆர் அட் அ செர்டைன் டைம். ஸோ 4 மணிக்கு முன்னாடி முடிப்பேன் அல்லது 4 மணிக்கு கரெக்டா முடிப்பேன். ஓகே, நான் ஹோம்ஒர்க்கை வந்து 4 மணிக்குள்ள முடிக்கலாம் அல்லது 4 மணிக்கு முடிக்கலாம்.
ஸோ பிஃபோர் அப்படின்னா 4 மணிக்குள்ள, ஓகே. அட் அப்படின்னா 4 மணிக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப பை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இக்குள், இது இதற்குள், அதற்குள் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். ஓகேவா? ஸோ ஐ வில் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் பை 4 PM. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஸோ என்னோட ஹோம்ஒர்க்கை முடிப்பேன் 4 மணிக்கு முன்னாடி அல்லது கரெக்டா 4 மணிக்கு முடிப்பேன். பட் 4 மணியை தாண்டாது அப்படின்னு அர்த்தம். Got it? அதான் இதுக்கு மீனிங். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஐ நீட் டு ஃபினிஷ் மை ப்ராஜெக்ட். ஐ நீட் டு ஃபினிஷ், நீட் டு அப்படின்னா நான் என்னோட ப்ராஜெக்டை முடிக்கணும். ஐ நீட் டு கம்ப்ளீட் ஆர் ஐ நீட் டு ஃபினிஷ் மை ப்ராஜெக்ட் பிளாங்க் ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் என்னோட ப்ராஜெக்டை முடிக்கணும். ஸோ வெள்ளிக்கிழமைக்குள் அல்லது வெள்ளிக்கிழமை. ஓகே, ரெண்டுமே ரெண்டு அர்த்தம் இருக்கு. பிஃபோர் ஃப்ரைடே ஆர் ஆன் ஃப்ரைடே. ஓகே, ஒன்னு வெள்ளிக்கிழமை முடிக்கலாம், அது வெள்ளிக்கிழமைக்குள்ள, வியாழக்கிழமை முடிக்கலாம், புதன்கிழமை முடிக்கலாம், எப்பனாலும் முடிக்கலாம். பட் வெள்ளிக்கிழமையே தாண்டக்கூடாது. ஓகே, பட் அந்த இடத்துல பை போடலாம். ஐ நீட் டு ஃபினிஷ் மை ப்ராஜெக்ட் பை ஃப்ரைடே. ஸோ வெள்ளிக்கிழமைக்குள்ள நான் என்னோட ப்ராஜெக்டை முடிக்கணும். பட் அது இந்த வெள்ளிக்கிழமையை சேர்த்து தான் அது கணக்கில் எடுத்துப்போம் பை போட்டீங்க அப்படின்னா. சிம்பிளா இருக்கா? இஸ் இட் ஈஸி? ஓகே, ஸோ லெட்ஸ் see some more examples for the preposition by. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. நான் மாலை 4 மணிக்குள் என்னுடைய வேலையை முடிப்பேன். நான் ஈவினிங் 4 o'clock என்னோட வேலையை முடிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. 4 மணிக்கு முடிக்கலாம் அல்லது 4 மணிக்குள்ள முடிக்கலாம். ஓகே, முடிப்பேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி ஃபியூச்சரை தான் குறிக்கும். ஸோ பை யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய சென்டென்சஸ்லாம் ஃபியூச்சரை தான் குறிக்கும். நான் நாளைக்குள்ள அவன் வருவான், நான் 4 மணிக்குள்ள என்னோட வேலையை முடிப்பேன், இந்த மாதிரிலாம் சொல்றீங்க இல்லையா? ஸோ ஃபியூச்சரை தான் குறிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் முடிப்பேன், அது எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் ஃபினிஷ். ஏன்னா வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து வில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ வில் ஃபினிஷ் ஆர் ஐ வில் கம்ப்ளீட். நான் முடிப்பேன் எதை? என்னுடைய வேலையை. அதை எப்படி சொல்லுவீங்க? மை ஒர்க். மாலை 4 மணிக்குள் by 4 PM. I will finish my work by 4 PM. நான் மாலை 4 மணிக்குள் என்னுடைய வேலையை முடிப்பேன். நெக்ஸ்ட், நீங்க ரிப்போர்ட்டை புதன்கிழமைக்குள்ள சமர்ப்பிக்க வேண்டும். ரிப்போர்ட் அப்படின்னா அறிக்கை. ஓகே, ஏதோ ஒரு ரிப்போர்ட் ஆஃபீஸ்ல சொல்றாங்க, ஓகே, இல்ல ஏதோ ஒரு இடத்துல சொல்றாங்க, நீங்க வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிருக்கீங்க, அவங்க சொல்றாங்க நீங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து புதன்கிழமைக்குள்ள நீங்க வந்து சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிக்கணும் என்னது? சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, புதன்கிழமைக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நீங்கள் அப்படின்னா யூ, வேண்டும் அப்படின்னா ஷுட். ஓகே, சமர்ப்பிக்க அப்படின்னா சப்மிட். யூ ஷுட் சப்மிட், நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், இல்லை நீங்க சப்மிட் பண்ண வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எதை? ரிப்போர்ட்டை, த ரிப்போர்ட், த ரிப்போர்ட். புதன்கிழமைக்குள் அப்படின்னு இருக்கு, புதன்கிழமைக்குள். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? பை வென்ஸ்டே. You should submit the report by Wednesday. ஓகே, இது எப்படி வாசிக்க கூடாது? வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, சோ வென்ஸ்டே, வென்ஸ்டே அப்படின்னு சொல்லணும், புதன்கிழமை. ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுக்கு. சோ பை அன்டில் யூஸ் பண்ணி நான் ஒரு சில சென்டென்சஸ் எழுதி போடுவேன். இப்போ நீங்க கண்டுபிடிக்கணும் எங்கெல்லாம் வந்து அன்டில் வரும், எங்க பை வரும் அப்படிங்கறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். டெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ரெடியா இருக்கீங்களா டெஸ்ட்க்கு? ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான். ஓகே, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நல்லா கொஸ்டின் ரீட் பண்ணி நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு 20 seconds டைம், அதுக்குள்ள உங்க ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
Time's up. Okay, so let me tell you the answer. The first question, I need to finish this work. I need to finish this work. நான் இந்த வேலையை வந்து முடிக்கணும் blank tomorrow morning. நாளை காலையிலக்குள்ள நான் அந்த வேலையை முடிக்கணும். காலையிலக்குள்ள. ஓகே, அதை எப்படி சொல்வீங்க? By tomorrow morning. Next, she worked, அவள் வேலை செய்தாள் blank 6 p.m. ஸோ 6 மணி வரைக்கும் வந்து வேலை செய்தாள் அப்படின்னு சொல்றீங்க. வரைக்கும் until 6 p.m. until யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க till அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. she worked till 6 p.m. அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், you should be here, நீங்க இருக்கணும் blank 9 a.m. 9 மணிக்குள்ள நீங்க இருக்கணும். டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்க ஸ்கூல் படிக்கும் போது. அதை எப்படி சொல்லுவீங்க? you should be here by 9 a.m. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 மணிக்குள்ள இங்க இருக்கணும். ஓகே, அல்லது 9 மணிக்கு இருக்கணும், பட் 9 மணியை தாண்டக்கூடாது. ரைட்? ஓகே, பட் இந்த சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம until யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு சில சென்டென்சஸ் இருக்கு. you should be here, நீங்க இருக்கணும் blank 9 a.m. ஸோ 9 மணிக்குள்ள நீங்க இருக்கணும். இன்னொரு மீனிங் கம்ப்ளீட்டா மாறும். ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ 9 மணி வரைக்கும் நீங்க இருக்கணும், நீ 9 மணி வரைக்கும் இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம until யூஸ் பண்ணலாம். ஓகே, you should be here until 9 a.m. 9 மணி வரைக்கும் நீங்க இருக்கணும். by அப்படின்னா 9 மணிக்குள். ஓகே, இந்த மாதிரி ஒரு சில சென்டென்சஸ் இருக்கும். ஓகேவா? பட் மீனிங் கம்ப்ளீட்டா மாறும். நெக்ஸ்ட், we can't leave, நம்மளால கிளம்ப முடியாது blank the meeting is over, மீட்டிங் முடிகிற வரைக்கும் நம்மளால இங்க இருந்து கிளம்ப முடியாது until. நெக்ஸ்ட், I studied, நான் படித்தேன் blank 7 p.m. ஈவினிங் 7 மணி வரைக்கும் நான் படிச்சேன். அப்ப என்ன சொல்லுவீங்க? until. That's it. ஸோ உங்களோட மார்க்ஸ் என்ன? கமெண்ட்டை சொல்லுங்க. ஈஸியா இருந்ததா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இது எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கே மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க், ஒரு சிம்பிளா 2 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். I will finish my homework blank 7 p.m. நான் 7 மணிக்குள்ள என்னோட வீட்டு பாடத்தை முடிப்பேன். We played blank 8 p.m. நாங்க 8 மணி வரைக்கும் விளையாடினோம். இது எப்படி? இதுக்கு வந்து எங்க until யூஸ் பண்ணுவீங்க, எங்க by யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகே, so I'm eagerly waiting for your answers, right? ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த by அப்புறம் வந்து until till இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சந்தேகமே வராது அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஈஸியா தானே இருந்தது? ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி கண்டிப்பா பேசி பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.